ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பச்சை பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 5 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால தான் அதை சமையலில் பயன்படுத்திட்டு வர்றோம். க்ரீன் கிராம் அப்படிங்கிறது பச்சை பயிருக்கான இங்கிலீஷ் நேமு. இது தாவர அடிப்படையிலான புரதம், நார்ச்சத்து, விட்டமின்கள், போலேட், விட்டமின் B6, விட்டமின் C, இரும்பு, மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் தன்னுள்ள வச்சுருக்கு. கொழுப்பு, கொலஸ்ட்ரால் குறைவாக தான் இதில் இருக்குது. ஒரு சீரான உணவுக்கு இந்த பச்சைப்பயிறு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். வளர்சிதை மாற்றம், செரிமானம், தசையோட செயல்பாடு, ஒட்டுமொத்த ஆற்றல் இது மாதிரி பல நன்மைகளை தருது. நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை தரதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பாசி பயிரில் கணிசமான அளவு நார்ச்சத்து இருக்கு. இது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்குது. குடல் இயக்கம் இருக்குல்ல, அதை சீராக வச்சிருக்க கூட உதவியாக இருக்கும். நார்ச்சத்து அதிகம் இருக்க உணவுகளை சாப்பிட்றப்ப குடலோட ஆரோக்கியத்தை அதை மேம்படுத்துறதோட மலச்சிக்கல் வரும்ல அந்த அபாயத்தையும் குறைச்சிடும். நமக்கு முழுமையான உணர்வை ஊக்குவிக்கிறதன் மூலமாக உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிறு அப்படிங்கிறது ஒரு சத்தான குறைந்த கலோரி இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் புரதம், நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்கு. அதனால உங்களை ஃபில்லிங்காக வச்சுருக்கும், பசியை குறைக்கும். பச்சை பயிரை நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப நேரம் பசி எடுக்காது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பச்சைப்பயிறு அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிரில் நிறைவுற்ற கொழுப்பு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறைவாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆக்சிஜனேற்றிகள், மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரி இதய ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களோட உணவில் நீங்கள் பாசிப்பயிறு சேர்த்துக்கிறதன் மூலமாக ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை நீங்கள் பராமரிச்சுக்கலாம். இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சைப்பயிறு அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிரில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும்னு நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற உணவு அப்படின்னாலும் இந்த பச்சை பயிரை சொல்லலாம். இது ஆகி மெதுவாக உறிஞ்சப்படுது. அதனால இரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸோட படிப்படியான வெளிப்பாட்டுக்கும் அது வழிவகுத்திரும். இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது கண்டிப்பாக தடுத்துரும். சிறந்த கிளைசமிக் கட்டுப்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பச்சைப்பயிறு உதவியாக இருக்கும். செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பச்சைப்பயிரை சாப்பிட்றப்ப சிலருக்கு செரிமான கோளாறு அப்படி இல்லைன்னா வாயு ப்ராப்ளம்லாம் ஏற்படலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி பச்சைப்பயிரை ஊற வச்சுட்டு சமைச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பச்சைப்பயிரை உணவில் சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.